தரையில் ஓடுற விதையை பார்த்துருக்கீங்களா? இதுதான் அது. இதுக்கு பேர் தமிழில் ராவணன் மீசை செடி அப்படின்ட்டு பேர். இங்கிலீஷில் ஸ்பினிஃபெக்ஸ் லிக்டோரியஸ் அப்படின்னு பேர். ஸ்பின் அப்படின்ட்டு இங்கிலீஷில் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்பின்னுனா சுற்றி சுற்றி ஓடுறது, அதான் இதோட பேரே வச்சுருக்காங்க. இதோ பின்னால் இருக்குல்ல, இதுதான் அந்த செடி. இது பார்க்குறதுக்கு ஒரு கொடி மாதிரி அப்படியே தரையில் படர்ந்து வந்து முனையில் அப்படியே வளைஞ்சிருக்கும், ஒரு மீசை மாதிரி வளைஞ்சிருக்கும். அதனால தான் இதுக்கு ராவணன் மீசை அப்படின்ட்டு பேர். இது கடற்கரை ஓரங்களில் வளரக்கூடிய ஒரு தாவரம். இந்த விதையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது அப்படியே இந்த செடியில் பூ பூக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது ஒரு காய், இதுக்கு நடுவில் நிறைய விதைகள் இருக்கும். இதை சுற்றி இப்படி முள்ளமன்றியோட முட்கள் மாதிரி இருக்கும், ஆனால் குத்தாது, மென்மையாக தான் இருக்கும். இந்த பாருங்க, சாஃப்டாக இருக்கும். இது முட்கள் மாதிரி இருக்கா? இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கோடை காலம் வந்தோடனே அப்படியே செடியிலேருந்து கழண்டு இப்படி விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் காற்று எப்போ அடிக்குதோ அப்போ தரையில் அது பாட்டுக்கு உருள ஆரம்பிச்சிடும். உருண்டு போய்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல தடங்கள் வந்துச்சுன்னா அங்கே போய் தான் நிற்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காற்று அடிச்சுன்னா இது அதோ கிளம்பிருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் காற்று அடிக்க அப்படியே போய்கிட்டே இருக்கும். ரொம்ப தூரம் போய் எங்கேயாவது இதில் முட்டி நின்று அதுக்கப்புறம் அதுலேருந்து விதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழண்டு திரும்ப முளைச்சி அங்கேருந்து வளர ஆரம்பிக்கும். எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்கள். இதையும் பார்ப்போம். ஓடுது. இப்படி காற்றடிச்சா உருண்டு ஓடக்கூடிய ஒரு விதை வகை இது. நம்ம தமிழகத்தில் கடற்கரை ஓரங்களில் சாதாரணமாக முளைக்கக்கூடியது தான். இந்த செடியோட இலைகள்லையுமே அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த இலையோட முனையிலெல்லாம் சின்ன சின்னதாக முட்கள் மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு உண்மையாக ஒரு மீசையோட அமைப்பு மாதிரி தான் இருக்குது. தரையில் அப்படியே பறந்து போய் அப்படி வளைஞ்சிருக்கும். எப்படி மீசை அப்படி வளைஞ்சிருக்குமோ அது மாதிரி. அதனால் ராவணன் மீசை செடி அப்படின்னு பேரும் வச்சுருக்காங்க. வித்தியாசமாக இருக்குல்ல? வாங்க உருட்டி விட்டு பார்ப்போம்.